Voice of Parliament, from TBC. Sridharan, you have 8 minutes. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த உயரிய சபையிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்களால் கருத்துரைக்கப்பட்ட ஜெனீவா சம்பந்தமான விடயங்களையும் நான் இந்த இடத்திலே தொட்டு செல்ல விரும்புகிறேன். இன்றைய தலைப்புக்கு அப்பால் மிக முக்கியமாக ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட பிரேரணைகள் என்பது இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைகளுக்கான, அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு எதிரான, அவர்களுக்கு நீதிக்கு புறம்பாக நடைபெற்ற கொலைகளுக்கு எதிராக, சொத்தழிவுகளுக்கு எதிராக ஒரு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த 12 ஆண்டுகளாக ஜெனீவாவிலே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு இலங்கையிலே கூட கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்திலே நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக சில தீர்வுகளை தருவதாக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. பரணவிதான அவர்கள் தலைமையிலே ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த 2 ஆணைக்குழுக்களுமே அரசாங்கத்தினால் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு செயலிழந்த நிலையிலே கிடப்பிலே போடப்பட்டது. நல்லிணக்க ஆணைக்குழுவிலே சொல்லப்பட்ட விடயங்கள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. பரணவிதான தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவும் தன்னுடைய அறிக்கையினூடாக நாட்டில் எதனையாவது நடைமுறைப்படுத்தியதாக வரலாறு இல்லை. அதனால்தான் உள்நாட்டிலே மேற்கொள்ளப்படாத இந்த விடயங்களை வெளிநாடுகள் தங்களுடைய கைகளிலே எடுக்க வேண்டிய ஒரு விடயம் மேலோங்கி இருக்கிறது. குறிப்பாக மியன்மாரிலே எவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டார்கள், சிரியாவிலே எவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கேயும் கூட உங்களுக்கு தெரியும், 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டுகளிலே வடக்கு கிழக்கில் இருந்த பன்னாட்டு தொண்டு நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தோடு தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவி நிறுவனங்களை வடக்கு கிழக்கில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய பின்னர் அந்த அமைப்புகளும் கூட அந்த மக்கள் போக வேண்டாம் என கதறி அழுது அவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு முன்னாலே கண்ணீர் விட்டு கேட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிடம் கேட்டார்கள், நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டாம் என்று கேட்டார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்கள் கேட்க வெளியேறிய அந்த பன்னாட்டு நிறுவனங்களை அகற்றிவிட்டு மக்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளும் கொத்தணி குண்டுகளும் வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வடக்கிலே கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட மக்களுடைய தொகை 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமலும் கொல்லப்பட்டார்கள் என்பதை இதே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னாலே மன்னாரினுடைய அதிவணக்கத்துடைய ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் தன்னுடைய சாட்சியமாக முன்வைத்திருந்தார். இவ்வாறெல்லாம் தொடர்ச்சியாக வந்த இந்த பிரேரணைகளின் பிரகாரம்தான் நேற்று முன்தினம் கூட இலங்கைக்கு எதிராக 22 நாடுகள் வாக்களித்து அந்த பிரேரணையை நிறைவேற்றி இருக்கின்றன. 11 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன. 15 நாடுகள் நடுநிலைமை வகித்திருக்கிறது. இதில் இந்தியா நடுநிலைமை வகித்திருந்தாலும் இந்தியா இம்முறை ஒரு கனதியான செய்திகளை சொல்லி இருக்கிறது. இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான அவர்களுடைய தமிழ் மக்களுடைய சுயாதிபத்தியத்தையும் அவருடைய சுயாட்சியையும் வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்வை முன்வையுங்கள் என இந்தியாவுடைய பிரதிநிதி மனித உரிமை ஆணைக்குழுவிலே பேசியும் இருக்கிறார். இது ஒரு காலத்தினுடைய கனதியான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அன்னை இந்திரா அவர்கள் இந்திய பிரதமராக இருந்த காலத்திலே இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைகளை, இலங்கையிலே நடைபெற்ற மனித குற்றங்களை வெளியுலகுக்கு கொண்டு வந்ததும், இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை சொன்னதும் அவருடைய காலம். இப்பொழுது மீண்டும் பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த இந்திய அரசாங்கம் இதனை வெளியிலே கொண்டு வந்திருப்பதும், அதனை ஒரு முக்கிய கருப்பொருளாக இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை சர்வதேச தளத்திலே குறிப்பிட்டிருப்பதும் மிக முக்கியமானது. ஆனால் இலங்கையினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏன் நீங்கள் இதற்காக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்? உங்களுக்காக இந்த பிரேரணை தோற்றுவிட்டது என்கிறீர்கள். முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். நாங்கள் இந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறீர்கள். பிறகு சொல்கிறீர்கள் இந்த பிரேரணை தோற்றுவிட்டது. 22 நாடுகள் தான் ஆதரவாக வாக்களித்திருக்கிறது, 11 நாடுகள் பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன, 15 நாடுகள் நடுநிலைமை வகித்திருக்கிறது. ஆகவே 25 நாடுகள் எதிராக இருந்திருக்கின்றன என்று இலங்கை ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அப்படியானால்
நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதனை தோற்றுவிட்டது என்று சொல்வதற்கு ஒரு முரண்பாடு இல்லையா? ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? சரி, இலங்கையிலே இராணுவமும் படைகளும் இலங்கை அரசாங்கமும் தமிழ் மக்கள் மீது கொலைகளை செய்யவில்லை, குற்றங்களை புரியவில்லை, தமிழ் மக்கள் மீது அநீதிகளை செய்யவில்லை என்றால் ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் இந்த விசாரணைக்கு தயாராகலாம் தானே? உங்களுக்கு என்ன அதில் மடியில் என்ன கனதி இருக்கிறது? உங்களுடைய மடியிலே உங்களுக்கு கனதி இருக்கிற பொழுதுதான் நீங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள். ஆகவே இங்கே குற்றங்கள் இருக்கிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 56க்கும் மேற்பட்ட போராளிகள் அருட்தந்தை ஒருவருடைய தலைமையிலே அரசாங்கத்தினுடைய இராணுவ பகுதிக்குள் சரணடைந்தார்கள். அதிலே குறிப்பாக விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர் பாலகுமார், அவருடைய மகன் சூரியத்தேவன் இராணுவ பகுதிக்குள்ளே வந்து குந்தியிருக்கின்ற புகைப்படம் இராணுவத்தினரால் எடுக்கப்பட்டு சப்பாத்து கால்களோடு இராணுவத்தினர் சுற்றி நிற்க அவர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படம் பல ஊடகங்களிலே வெளிவந்திருந்தது. லங்கா கார்டியனிலே வந்திருந்தது, தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருந்தது. அதனை விட அந்நேரம் பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசனுடைய முகநூலிலும் கூட இந்த செய்திகள். ஆகவே இந்த அளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. பல பேர் ஒப்படைக்கப்பட்டார்கள், பல போராளிகள் குடும்பங்களோடு சரணடைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இராணுவம் ஓமந்தையிலே வைத்து ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தார்கள், சரணடையுங்கள், விசாரித்து விட்டு விடுகிறோம் என்றார்கள். ஆனால் சரணடைந்தவர்களை இந்த அரசாங்கம் விடுதலை செய்யவில்லை. அதற்கு பிற்பாடும் இன்று பல பேர் விசாரிக்கப்படுகிறார்கள். இந்த B2B-ஊடாக அந்த ஊர்வலத்திலே வந்த பலர் இன்றைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவ்வாறான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் இதில் இருந்து பயப்பட வேண்டும்? சரி, இந்த நாடு யுத்த குற்றங்களை புரியவில்லை, நீங்கள் போர்க்குற்றங்கள் செய்யவில்லை, நீங்கள் இன அழிப்பு செய்யவில்லை என்றால் ஒரு பகிரங்க விசாரணைக்கு தயாராகுங்கள். ஏன் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள்? அதனை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஆகவேதான் இங்கே உலகத்திலே 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே உலகம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு இலங்கையிலே ஒரு பாரிய இன அழிப்பு நடைபெற்றது. இதிலே சர்வதேச சமூகம் மிக கனதியாக ஈடுபட வேண்டும். இது ICC என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்தில் இது விசாரிக்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய அபிலாஷை அதுதான். ஏனென்றால் இந்த நாட்டிலே உங்களிடமிருந்து நீதி கிடைக்கவில்லை, நீங்கள் நீதியாக நடத்தவும் தயாரில்லை. இந்த ஜனாதிபதி பதவியேற்ற அவர் உரையாற்றிய பல இடங்களில் இந்த நாட்டிலே ஒரு தமிழினம் இருப்பதாக, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக அவர் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. அவருடைய கிராம தரிசனங்கள் கூட இதுவரை வடக்கிலோ கிழக்கிலோ நடந்ததும் இல்லை. ஆகவேதான் இந்த நாடு ஒரு இனவாத சகதிக்குள் மூழ்கி போயிருக்கிறது. சில அமைச்சர்கள், அதிலும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்ற சரத் வீரசேகர உட்பட இனவாதத்தை கக்குகிறார்கள். இந்த நாடு இனவாதத்தில் அழிய போகிறது. சர்வதேசத்தின் பிடிக்குள் இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். நாங்களும் கேட்கிறோம், ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணை எங்களுடைய மக்களுக்கும் எங்களுக்கும் அது நீதியை தருவதாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக கனதியாகவும் கண்ணியமாகவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். Thank you. සුරේෂ් රාගවන් මැතිතුමා. සභාපතිතුමනි, ලබී තිබෙන කාලය ඉතා සීමිත බව ඔබතුමා නොකීවාට මට වැටහෙනවා. ගොරනාඩු දේශපාලනයෙන් ඔබට යන්නට බුද්ධිමතුන් හැටියට මේ පාර්ලිමේන්තුවට පැමිණීම ඇතැම් වෙලාවට අපි කරගත්තා වූ හරි තීරණයක්ද කියන විදිහට බොහෝ අය මේ පාර්ලිමේන්තුවේ අපිට මතක් කර දෙන්නේ තමන්ගේ උගුර පමණක් ශක්තිමත් කරමින් කරන ගොරනාඩු නිසා, බුද්ධිමය භාවයට කරන අගෞරවයක් නිසා. කෙසේ හෝ මා කතාවක් වෙනුවට ප්‍රකාශ කීපයක් පමණක් කරන්නට කැමැත්තෙමි. To the victims I say, කොමිෂන් සභාවකින් හෝ ත්‍රස්තවාදීන්ට දඬුවම් දීමෙන් පමණක් නැති වුණු ජීවිත ලැබෙන්නේ නැත. ඒ නිසා අප්‍රේල් 21 වෙනිදා පාස්කු ඉරුදින ඒ ම්ලේච්ඡ ත්‍රස්තවාදී ප්‍රහාරයෙන් මියගිය කතෝලික ක්‍රිස්තියානි සහ අනෙක් අය වෙනුවෙන් මාගේ බලවත් ශෝකය ප්‍රකාශ කර සිටිමි. කඹඇදිල්ලේ පටු දේශපාලනය නිසාත් අලසකමින් සිටි වගකිව යුතු නිලධාරීන්ගේ වගකීම නොකළ නිසාත් මේ තත්ත්වය තොරතුරු ලැබීත් මගහැර ගන්නට බැරි වුණු නිසා මියගිය අය සහ ඔවුන්ගේ පවුල් වලින් ජාතියක් හැටියට අපි සමාව ඉල්ලන්නට පසුබට නොවිය යුතුය. To the terrorist I say this. තම විශ්වාසය අනුව තම දේවස්ථානවල යාඥාවේ යෙදී සිටි නිරායුධ දරුවන්, ස්ත්‍රීන් ඇතුළු අය අමුඅමුවේ මරා දැමූ ඉස්ලාමීය ආගමික අන්තවාදීන්ට හා ඔවුන්ට ඍජුව වක්‍රව අනුබල දුන්නු සියලු දේශද්‍රෝහීන්ට අපි තරයේ හෙලා දකිමු.
ඔවුන්ට කියන්නට තිබෙන එක දෙයක් ඇත. අපි නුඹලා හඳුනා ගනිමු. අපි නුඹලා සොයා ගනිමු. නුඹලා නිරායුධ කරමු. නුඹලා සහ නුඹලාගේ මතවාද කඳවුරු අපි නිශ්චය වශයෙන්ම පරාජය කරමු. Those terrorists must remember that we will identify you. We will detect you. We will dismantle you and we will destroy your ideological camps and yourself if you are committed to terrorism in this country. To the Islamic community, I say this. புத்திவாய்ந்த உண்மையான சமாதானத்தின் மார்க்கமான இஸ்லாமிய மதத்தை தழுவுகின்ற இளைஞர்களுக்கும் புத்திசீவிகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவெனில் உங்கள் புனிதமான மதத்தை ஒரு அரசியல் காரணங்களுக்காக பாவிக்கின்ற மதவாதிகளிடமிருந்து நீங்கள் விலக வேண்டும். அவர்களை கண்டெடுத்து உங்கள் சமுதாயத்திலிருந்து நீங்கள் அவர்களை நீக்கும் பணி உங்களுடையதே. 21ஆம் நூற்றாண்டிற்கு இலங்கையின் முஸ்லிம் சமூகத்தை அழைத்து செல்லும் பாரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. To the Catholic Christian Church and to the most venerable Cardinal Sir, I have to say this. I urge you that you collectively show those terrorists what true forgiveness is, the central teaching of Jesus and his gospel. If you really believe God forgave you, then you ought to forgive the aggression against you as well. Don't ever forget the central teaching of Jesus written in Matthew chapter 5:38. He said, "You have heard that it was said, eye for an eye, tooth for a tooth. But I will tell you the new rule. Whosoever slaps you on the right cheek, turn the other cheek," Jesus said. I believe this should be the best punishment the Christian church can give to the terrorist. ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂතුමන් වෙත මගේ ආයාචනයක් ඇත. අපගේ මාතෘ භූමිය සැබවින්ම ආරක්ෂා වන්නේ අපි සියලු දෙනාම ජාති ආගම් භාෂා ප්‍රාදේශීය ભેදයකින් තොරව නිදහසේ සම පුරවැසියන්සේ ජීවත් වීමේ අවකාශය ලැබුණු දිනයකය. මෙරට එවැනි දියුණු ආර්ථිකයක් ගැඹුරු සමාජයක් සඳහා ගෙන යන්නට ඔබතුමන් දරන වෙහෙස උත්සාහය දැන් මුළු ලෝකයටම ප්‍රකාශ වී තහවුරු වී ඇත. නමුත් හිස් බංකොලොත් වෛරය හා බලය ලබා ගැනීමේ පමණක් තම එකම අරමුණ කරගත්තා වූ ඇතැම් දේශපාලඥයන් මේ මහා සාපරාධය ඔබතුමන් මත පටවන්නට වෙර දරති. එවැනි පටු දේශපාලඥයන්ට අපි දිය හැකි ප්‍රාථමික හා හොඳම පිළිතුරු වන්නේ මේ මහා අපරාධයේ මහා මොලකරුවන් සොයාගෙන නීතියෙන් දිය හැකි උපරිම දඬුවම් දීමය. එය ඔබතුමා නොනවත්වා ඉදිරියට කරගෙන යන්නට මෙන් මම ආයාචනය කරමි. මාගේ මව්බිමට පිටතින් හෝ ඇතුළතින් එන සියලු ගණේ අන්තවාදී ත්‍රස්තවාදීන් පරාජය කරනු කර ආරක්ෂා කරනු දෙනු ඇතැයි මෙරට සිංහල දෙමළ මුස්ලිම් සහ සියලු ජනයාගේ අභිලාෂයයි බලාපොරොත්තුවයි. තව විනාඩි 2යි ඔබතුමාට. To the civil society, I like to say this. මෙරට ප්‍රජාතන්ත්‍රවාදී අගයන ඒ වෙනුවෙන් කැපවෙන බුද්ධිමත් තරුණ දුවදරුවන්ට කියන්නට ඇති ප්‍රාථමික පණිවිඩයක් ඇත. ලෝකයේ ප්‍රබල සාර්ථක රටක් බවට පත්විය යුතු සියලු සාධකයන් තිබියදීත් අප රට තවමත් දනින් වැටුණු ආර්ථිකයක් හා ඉතා ගැඹුරුන් බෙදීගේ සමාජයක් වී ඇත්තෙමු. අවුරුදු 72ක නිදහසෙන් පසු මේ තත්ත්වයේ ඉන්නේ ජාතිවාදය හා ආගම්වාදය යන යටත් විජිතවාදීන් අප විසින් අප මත කර තැබූ ඒ මහා විනාශකාරී මතවාදයන් තවමත් අපි කරපින්නාගෙන ඉන්න නිසාය. පරිසරයට සතා සිව්පා දෙපා උරග ඇල දොල වෙල වෙරළට ආදරය කරන සියලු දෙනා සතුටින් සිනාවෙන සමාජයක් දැකීම තරුණයන්ගේ බලාපොරොත්තු බව අපි වැඩිහිටියෝ අය තේරුම් ගනිමු. එයට සවන් දෙමු. දේශපාලන විද්‍යාඥයෙක් හැටියටත් අධ්‍යාපන වේගයේ හැටියටත් පාර්ලිමේන්තුවේ සිටගන්නා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් හැටියටත් මා දරනා මතයක් ඇත. ඒ මතය නම් තරුණයන්ගේ වේදනාවට සවන් නොදෙන ඔවුන්ගේ අභිලාෂයන්ට ඉඩ නොදෙන සමාජයක් කිසි දිනක ස්ථාපිත සමාජයක් වන්නේ නැත. මේ නිසාම ඔබ මෙරට වෙනස් කිරීමේ ක්‍රියාවලට එක්විය යුතුය. Facebook, YouTube, WhatsApp වැනි ඉතා සියුම් ප්‍රවල මෙවලම් ඔබ සතුව ඇත. ඒවා අපට තිබුණේ නැත. අප අද ජීවත් වෙන්නේ පශ්චාත් සත්‍යය පෝස්ට් ට්‍රුත් සමාජයකය. මෙහිදී ලැබුණු හොඳම උදාහරණය භාග්‍යා අබේරත්න නම් දැරියයි. අර්ධ සත්‍ය හෝ අසත්‍ය පිටවීම නිසා සත්‍ය සැඟවී සමාජ අවකාශය පමණක් විහිරීගේ සමාජයක අපි අද ජීවත් වෙමු. පුද්ගලික ලාභය දේශපාලනයේ පමණක් පතන මාධ්‍ය භාවිතාව මෙම
පෝස්ටෘත් සංස්කෘතියේ ප්‍රධානම අංගයයි. ඔවුන් බලාපොරොත්තු වෙන අරාබි වසන්තය ඩොනල්ඩ් ට්‍රම්ප් වැනි දේශපාලන මහා විනාශයන් සිදුවුණේ මේ භාවිතා මාධ්‍ය අවභාවිතාව නිසාමය. ඒ නිසා Y2K පරපුර අද ලෝක මාධ්‍ය ධනවාදයේ අවශේෂ සිරකරුවන් බවට පත්වීම වෙනුවට ස්වාධීන චින්තන ඇති පරපුරක් බවට පත්වීමට ඔවුන් සැරසිය යුතුයයි මගේ ආයෝජනයයි. අවසන් වශයෙන් චින්තනය බිහි කළ යුතු රූපවාහිනිය අද මාධ්‍ය දේශපාලන විනෝද සමයක් වී ඇත. ෆේස්බුක්ෙහි සැරිසරන්නන් ගුරුවරුන් විදුහල්පතිවරු නැති මහාවිද්‍යාලයක ශිෂ්‍යයන් මෙන් හැසිරෙති. This must be changed. So this report, I hope, will bring about the truth and will not be buried in the time and the mud of our comparative politics, but will contribute to build a uniformed, unitary state where democracy and rule of justice will be established. Thank you. බොහොම ස්තුතියි. ගරු මන්ත්‍රීතුමා ඊළඟට ගරු ගජේන්ද්‍ර කුමාර පොන්නම්බල මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. I thank you, Honourable Presiding Member. I thank you for allocating some time to speak under this adjournment debate. Many members have been saying various things with regards to the Easter bombings, with regards to the commission, in the way in which the commission was conducted. But many people don't talk about the culture that has begun to emanate from that Easter bombing and even prior to that. I think if we fail to look at the background in which these incidents took place, I think this report becomes meaningless. If the report is credible, even if the report is credible, it becomes meaningless. The honourable member who spoke before me mentioned that, and also the honourable Minister Prasanna Ranatunga, when he spoke before me, mentioned that the Muslim community has worked very closely with the Sri Lankan defence establishment when it comes to intelligence gathering during the armed struggle, that is during the LTT Sri Lankan state armed struggle. And he is right. Not only that, if you take the Muslim leadership, the political leadership has been to a great extent, if not almost always, supportive of the Sri Lankan state, to the point that the Tamil people were quite annoyed and were quite upset with the fact that fellow Tamil-speaking brethren chose to take the side of the state when they fully knew that the Tamil people were being marginalized and systematically discriminated against. So that is how loyal the political leadership has been towards the Sri Lankan state, and also that is how loyal many members of the community has been in working in the intelligence services. But after the end of the war, Honourable Presiding Member, once the war was brought to an end, it is the Muslim community, unlike any other, not even the Tamils, have been targeted, discriminated against, and virulent anti-Islamic propaganda being meted out. Nobody can deny it. And this culture of Islamophobia that has been propagated in this country, particularly since after the war, has reached to such heights that it is radicalizing the Muslim community themselves, because they feel like victims. That is the fact. That is the reality. And when you begin to target a community that has been loyal to you, to the state, and when you begin to bring out the sort of virulent, almost
almost fascist dialogues against them and portray them as someone who is the other, someone who's not wanted, someone who's a pestilence, naturally you are bound to radicalize that community. There is absolutely no doubt. There is absolutely no doubt, certainly in my mind, Honorable Presiding Member, that this country is going downhill. And it is going downhill not because of Sinhala Buddhist nationalism. I have no problems with nationalisms. But because that Sinhala Buddhist nationalism is being usurped. Honorable Member, please wind up. It is being usurped into racism. Please wind up. It is being usurped into racism, and that racism is being deliberately targeted towards non-Sinhala Buddhists. If you want to pursue your own interests, if you want to in some way build up your own identity, safeguard your own people, by all means do it. You are more than entitled to do so. Sinhala Buddhists only exist in this country, we believe that. We know that. So that identity has to be protected, we have no problems with that. But if for that reason you choose to target all other communities and you choose to create a narrative that makes this country mutually exclusive, then you are bound to radicalize. I have been making the charge, very unfortunately, that Sri Lanka is becoming a racist state. It is becoming an ethnocracy, but it is now becoming a racist state. And the proof that I have for that is the way in which the Muslims have been treated post-war. And Honorable Presiding Member, I will conclude by just saying this. You see, this racism coupled with the sort of militarization, the Northeast has been militarized for well over 40 years. But the sort of militarization that is taking place in the South is not something that can be ignored. There are very senior members here who know that when you have a tendency of being racist plus with that militarization and the fact that you think that the military can get involved in almost anything, including civil administration, those are the cornerstones, those are the foundations for fascism. Those are the foundations for fascism. And I warn the honorable members of this House, there are senior members in this House today, I warn them that what is happening today are the very first fundamental steps towards a very clear direction towards fascism. I thank you, sir. Isudekaru Mantritumani, Milangata Honorable Sivanesture Santikantan. You have 9 minutes. தலைமைதாங்கும் தலைவர் அவர்களே, இன்று ஏப்ரல் குண்டு தாக்குதல் அறிக்கை சம்பந்தமாக எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டோம். எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற மிக மிலச்சத்தனமான இந்த தாக்குதலை விசாரிப்பதற்கு ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை சம்பந்தமாக நாங்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அறிக்கையில் பல நல்ல காரியங்களும் தீர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவற்றை பற்றி அதிகமாக பேசுகிற எங்களுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை ஒரு பொது பிரச்சனையாக மாத்திரம் பார்த்து பேசிக்கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அதிலும் விசேடமாக எங்களுடைய நாட்டிலே கடந்த காலங்களிலே எங்களுடைய இனத்துக்குள் ஏற்பட்ட அதிகார பிரச்சனை பின்னர் போராட்டமாக மாறி ஒரு பயங்கரவாத சூழலுக்கு இட்டு சென்று பெரும் யுத்தத்தை நாங்கள் முகம் கொடுத்து அந்த யுத்தத்தின் சாட்சியாக நாமும் இருக்கிற பொழுது இன்று மேற்குலகமும் தங்களுக்கு தேவையான விதத்திலே இலங்கையை பல அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு சூழலிலே அந்த மனித உரிமை ஆணைக்குழு அறிக்கைகள் சம்பந்தமாகவும் அதை சம்பந்தப்படுத்தியெல்லாம் கருத்து சொல்கிற பொழுது உண்மையிலேயே எமது நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருந்தாலும், ஆனால் ஜனநாயகத்தை பற்றி போதிக்கிற அளவுக்கும் நிலைமைகள் இருக்கிறது.
உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே யுத்தம் முடிவதற்கு முன்னர், வடக்கிலே யுத்தம் முடிவுறுத்தப்படுவதற்கு முன்னர் கூட கிழக்கு மாநிலத்தில் 2008ஆம் ஆண்டு முதலாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த மாகாண சபை தேர்தலிலே நான் முதலமைச்சராக தெரிவிக்கப்பட்டேன். எப்படி இந்த நாட்டிலே பல முன்னுதாரணங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றையெல்லாம் புறந்தள்ளி வேறு தேவைகளுக்காக இந்த நாட்டை சங்கடத்துக்கும் அழுத்தத்துக்கும் உள்ளாக்குற ஒரு சூழலிலே, ஒரு அமைதியான சூழலிலே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் உதித்த ஞாயிறு தின தாக்குதலாக இடம்பெற்ற சம்பந்தமாக நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய மாவட்டம் மட்டக்களப்பு என்ற அடிப்படையிலே இலங்கையிலே 300க்கு அதிகமான குழந்தைகள் உள்ளடங்களாக மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் மட்டக்களப்பில் சியோன் தேவாலயத்திலே 31 குழந்தைகளும் 81க்கு அதிகமான அவர்கள் காயமடைந்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக காத்தாங்குடியை பிறப்பிடமாக கொண்ட சஹ்ரான் குழுவினரும் அதனுடைய பல இளைஞர்களும் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதும் இதிலே மிக ஆழமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பை மிக்கராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் காரணமாக இருந்தது என்பதை இங்கிருக்கிற ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கு உலகளாவிய சூழலும், உலகளாவிய சிரியா பகுதியில் இடம்பெற்ற ஆயுத போராட்டத்தின் வெற்றியும், அதனூடாக வந்த செய்திகளுடைய கிளர்ச்சியும், இலங்கைக்குள்ளே பொதுவாக இருந்த சிறு குழுக்களுடைய மத பற்றும், அதிலே வந்த தீவிரமும் பக்தியும் இப்படியான ஒரு தாக்குதலுக்கு இட்டு சென்றது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இதே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் எல்லோரும் மிக தெளிவாக இந்த நாட்டிலே மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ இனி யாரும் மனிதர்களால் கொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மில்லச்சத்தனமாக மனித படுகொலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் வணக்கஸ்தலத்துக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது. இதை இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் எல்லோரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்த வேண்டுமே ஒழிய, இதை விடுத்து இதை யாரோ அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக செய்தார்கள் என்கிற ஒரு தோரணையிலே எதிர்க்கட்சி தலைவர்களாக எதிரணியினர் கருத்து சொல்வது உண்மையிலே கவலை அளிக்கிறது. ஆகையால் இந்த அறிக்கையில் இருக்கிற பல நல்ல விடயங்களை இந்த அரசாங்கம் அமலாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்றால் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே நானும் ஒரு சாட்சியாக வாக்குமூலம் அளித்திருக்கிறேன். குறிப்பாக நான் பிறந்த மண்ணிலே, எங்களுடைய மாகாணத்திலே முஸ்லிம்களும் தமிழர்களும் சிங்களவர்களும் வாழுகிறோம் என்ற அடிப்படையிலே இனக்குரதங்கள் ஏற்படாத வண்ணம் வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற பல பிரிவுகளிலே மகாபாதம் என்பதுதான் இந்த குண்டுவெடிப்புக்கு அடிப்படை காரணமாக அந்த අඩිපඩයිලේ ගරු මුලාසන මන්ත්‍රීතුමනි, මේ මෙතුමාට බාධා කරනව නෙවෙයි, හැබැයි මෙතුමාගේ කතාවේ කියන හැටියට එතුමාගේ ඉතිහාසයත් අපි හොයලා බලන්න ඕනේ. මොකද ලංකාවේ ඉතිහාස දිහා බලනකොට කුරුලි තස්වාදී බෝම්බ එක් වෙලා මගේ පියත් ඝාතනය කරලා තියෙනවා. ඉතින් මෙතුමාගේ කතාව කරනකොට මෙතුමාගේ මම ඉල්ලීමක් කරනවා ඉතා පරිස්සමෙන් කතා කරන්න මේ පිළිබඳව. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. நான் கவனமாக என்னை யாரென்று அறிமுகப்படுத்தி கொண்டுதான் என்னுடைய உரையை ஆற்றுகிறேன். நானும் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பயங்கரவாத சூழலிலே அல்லது ஒரு போராளியாக இருந்தேன் என்ற அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை பொறுப்புடன் சொல்லுகிறேன். இப்படியான ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடாது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையில் இந்த பிராந்தியத்திலே இருக்கிற பகாபாத கொள்கையோடு அல்லது கலிபா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சிறிய அளவிலான இளைஞர் கூட்டம் இலங்கையிலே உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டத்தினரை சரியாக கையாள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் வெறுக்கத்தக்க வகையிலே எந்த விதமான சம்பவங்களும் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே
ஆப்கானிஸ்தானிலே தலிபான்களும், பங்களாதேசத்திலே ஜமாத்துல் முஜாஹிதீன் அமைப்பும், பாகிஸ்தானிலே லஸ்கர் ஐ தைஃபா அமைப்பு, மலேசியாவிலே கிஸ்புத் தஹரி, அந்த மலேசியாவில் இருக்கிற கிஸ்புத் தஹரி போன்ற அமைப்புகள் இலங்கையிலும் இயங்குகிறது. பேர் மாற்றம் செய்யப்பட்ட அடிப்படையிலே இயங்குகிறது. இது அதிகமாக இலங்கையில் இருக்கிற படித்த பல முக்கியஸ்தர்களை உள்ளடக்கிய பேர் மாற்றம் செய்யப்பட்ட அமைப்புகளாக இயங்குகிறது. அந்த அடிப்படையில் இது மிக கவனமாக இலங்கையிலே கையாளப்பட்டு இதற்கு விரும்பியோ விரும்பாமலோ ஈர்ப்பு செய்யப்பட்டவர்களை இதிலிருந்து வெளியே எடுத்து இது ஒரு பல மதமுள்ள கலாச்சார மக்கள் வாழுகிற பகுதி, இதிலே கலிப ஆட்சியை ஏற்படுத்த முடியாதுங்கிற உண்மையிலெல்லாம் கற்றுக் கொடுக்க கூடிய அளவிலே இலங்கை ஜமியத்துல்லமா போன்ற பொதுவான இஸ்லாத்தை கட்டி காக்கிற அமைப்புகள் முன்வர வேண்டும். இவற்றை செய்யாமல் இஸ்லாமிய பெரும் அமைப்புகள் இப்பொழுதும் சில நேரங்களிலே வேடிப்பை காப்பது போல நிலைமைகளை நான் பார்க்கிறேன். குறிப்பாக எங்களுடைய பகுதியில் பிராந்திய அளவில் இருக்கிற பள்ளிவாசல் சம்மேளனம் கூட இன்று சமூகங்களுக்குள்ளே பல விதமான முற்போக்கான கருத்துக்களை விதைக்காமல் மீண்டும் பழமைவாத கருத்துக்களை விதைப்பதன் காரணமாக சமூகங்களுக்குள்ளே கிராம மட்டத்திலே பல முருக நிலைகளும் ஆங்காங்கே ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு உள்ளேயும் அடக்குகிற பல சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நடந்து முடிந்த இச்செயல்பாட்டை மிக கவனமாக ஆராய்ந்து எதிர்காலத்திலே மத ரீதியான எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு எதிர்க்கட்சியினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். කාලය අවසානයි. මීළඟට ගරු අතාඋල්ලා මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තියෙනවා. විනාඩි 12ක් 12 minutes. මට විනාඩි 15ක් තියෙන්නේ. මට ඒ වෙලාව අඩු කරන්න එපා. එහෙම අඩු කරනවා නම් පාර්ලිමේන්තුව දීර්ඝ කරන්න කියන්න. ගරු මූලාසන උඩ මන්ත්‍රීතුමනි, මේ ලංකාවේ ඉතිහාසයේ අපි සියලු දෙනා මේ අපේ රට වෙනුවෙන්, අපේ ජාතිය වෙනුවෙන් කතා කරන්න හොඳම අවස්ථාවක්. අපේ රටේ ඉතිහාසයේ මුස්ලිම් ජනතාව මේ හිටපු අපේ රජුරුත් එක්ක, රජවරුත් එක්ක, ඒ වගේ රජයේත් එක්ක සියලු අවස්ථාවෙන්ම එකතු වෙලා මේ රට දියුණු කිරීමටත් මේ රට ආරක්ෂා කිරීමටත් පුළුවන් උපකාරය සහයෝගය දීලා තියෙනවා. ඒ අනුව ඒ කාලේ රජවරුන් මුස්ලිම් ජනතාව ගරු කරලා අගය කරලා තියෙනවා අද එනතුරු. ඒ වගේම කාලයෙන් කාලයකට මේ රට අත්පත් කරන්නට මේ අදහස තියෙන රටවල්, ඒ වගේ අපේ සම්පත් ටික මංකොල්ල කන්න අදහස් තියෙන රටවල් මේ රටේ ස්ථාවරත්වය නැති කිරීමට මේ වගේ සුළුචාදීන් අතර කෝලාහලයක් ඇති කරමින් Tamanගේ දේශපාලන වාසිය ගන්න බව අපි සියලු දෙනා දන්නවා. ඒ අනුව පාස්කු ඉරිදා ඒප්‍රල් 21 දින ඒ සිද්ධිය මම ඒ වගේ මම දැකිනවා. අපි විතරක් නෙවෙයි සියලු මෙතියමතිවරු ඒ වගේ දේශපාලනඥයෝ ඒ ගැන කතා කරනවා. ඒකට හේතුව තමයි මුස්ලිම් ජනතාවකින් ඇතුළ මේ දස්ත්‍රවාදී කණ්ඩායමක් නැහැ. ඒ වුණාට සහරාන් වගේ මුස්ලිම් නම මේ තියාගෙන ඉන්න කණ්ඩායම පාවිච්චි කරමින් වෙනදා කවදාවත් ක්‍රිස්තියානි මුස්ලිම් ජනතාවත් එක්ක කවදාවත් අපිට ප්‍රශ්න නැහැ. අපි සාමයෙන් සහෝදරත්වයෙන් ජීවත් වෙනවා. ඒ කණ්ඩායම අතුල ප්‍රශ්න ඇති කරලා ලාභ ගන්නට මේ සහරාන් වගේ කණ්ඩායම පාවිච්චි කරමින් අපේ සහෝදරවරු ක්‍රිස්තියානි පල්ලිවල මෙරුණා. ඒකට අපි කනගාටු වෙනවා. අපි සියලු දෙනාටම අපි අපේ සෝගය අපි මේ අවස්ථාවේ අපි පළ කරනවා. ඒ වුණාට
අපිට මේ අවස්ථාවේදී අපි මතක් කරන්න ඕන මේ රටට හොඳම ව්‍යවස්ථාවක් ඇති කරලා අපි සියලු ජනතාවන්ම කිසිදු සගයෙන් තොරව ජීවත්වීමට අපිට යුතුකමක් තියෙන බව මේ අවස්ථාවේදී මම ඉතා පැහැදිලිව මේ සභාවෙන් අරහා මම මේ ඉල්ලා සිටිනවා. ඒ අනුව 21 ඒප්‍රල් දින වෙච්ච සිද්ධිය පසු 26 වෙනිදා ඒප්‍රල් 26 වෙනිදා සායින්ත මරුදුවේ ඉතුරු වෙච්ච ත්‍රස්තවාදී කණ්ඩායම අපේ හමුදාව පොලිස් නිලධාරී සියලු දෙනාම වට කරලා ඒගොල්ලෝ අල්ලන්න යනකොට ඒගොල්ලෝ සියලු දෙනාම මරාගෙන මරින විදියට බෝම්බ ගහමින් මැරුණා. ඒක මොකද්ද සිද්ධ වුණේ? සායින්ත මරුදු ගම්මාන අපේ රටේ විශේෂයෙන්ම නෙගෙනහිර ජේෂ්ඨ පාරම්පරික ගමක්, පාරම්පරික නගරයක්. ඒ රට විශ්වාස තියෙන නගරයක්. ඒ නිසා ඒ ගම්මානේ සුනාමියෙන් පසු විවතට පත් වුණු ජනතාව වෙනම මේ වෙනම තැනක රීකන්ස්ට්‍රක්ෂන් කරලා තිබුණා, රිහැබිලිටේට් කරලා තිබුණා. ඒ ගමේ ඇතුළ කවුරුත් දන්නේ නැතුව සහරාන්ගේ කණ්ඩායමක ඒ ගමේ ගෙයක් කූලියට අරගෙන තිබුණා. එතන ඉන්නකොට සායින්ත මරුදු පල්ලියේ කණ්ඩායම සභාපති ඇතුළු සියලු දෙනාම ඒ වගේ ග්‍රාම නිලධාරී සියලු දෙනාම එකතු වෙලා ඒ ගෙය හොයන්නකොට ඒගොල්ලෝ දැනගත්තා ආයුධත් එක්ක එතන ඉන්න බව. ඒ නිසා ඒ වෙලම්ම ඒ තරුණයෝ තුන්දෙනා ඒක දැනගෙන පල්ලියට ගිහිල්ලා 119 එකට කෝල් කරලා ඒවා ඔක්කොම අත්අඩංගුවට දැත්තුවා හරි ඒ තවම සිද්ධිය වෙඩිවන් නැතුව එතන ආරක්ෂා කරලා ඒ ගමේ සම්පූර්ණම ඒ ප්‍රස්තවාදයේ අපි ඉවර කරන්නට උදව් කරපු නගරය තමයි සායින්ත මරුදුව. ඒ නිසා ඒ සායින්ත මරුදු ගම මේ රට වෙනුවෙන් රටේ ආරක්ෂක වෙනුවෙන් මේ මුළු ජනතාවම දෙනගෙන තරමට මේ රටේ අපි සියලු දෙනා දැක්කා ඒ සායින්ත මරුදු ජනතාව. Order please. ගරු මහින්ද දිසානායක මැතිතුමා මුලාසනයට. කතා කරන්න එමුතුමා. ඒ සායින්ත මරුදු ජනතාව මේ රටට ලොකුම සේවය කරන බව මේ රටේ ජනතාව අගය කරා. ඒ වගේ ඒවකට ජනාධිපතිවරයා අගය කරා. ඒවකට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු දේශපාලනඥයෝ අගය කරා. ඒක විතරක් නොව එහෙම පෙන්නලා දුන් තරුණයෝ තුන්දෙනාට IGP මේ පොලිස්පතිතුමා මිලියන් 10 බිලියන් 1ක් බෙවින් තුන්දෙනාටම දෑකි දුන්නා. ඒ වගේ ඒ ග්‍රාම නිලධාරීවා ගෙන්නලා එතුමාව අගය කරා. එහෙම සිද්ධිය කවුරුත් දන්නවා මේ රටේ සිංහල මුස්ලිම් දෙමළ ක්‍රිස්තියානි සියලු දෙනාම දන්නවා මොකද්ද සායින්ත මරුදු කට්ටිය මේ රට වෙනුවෙන් කරපු දේවල් ගැන දන්නවා. මේ අවස්ථාවක මම සායින්ත මරුදු ගම ගැන පොඩ්ඩක් මෙතන පැහැදිලි කරන්න ඕන. මම කියපු විදිහටම සායින්ත මරුදු නෙගෙනහිරේ ජ්‍යෙෂ්ඨම පාරම්පරික ගමක්. ඒක විතරක් නොව ඒකේ කරවාගපත්තු AGA ඩිවිෂන් එකේ ඒ කාලේ තිබිච්ච ගම DRO ඩිවිෂන් එකේ අතුල් වෙලා තිබිච්ච ගම. ඒ ගමට 1897 පෙබ්‍රවරි 19 දින සිකුරාදා සිලෝන් ගවර්න්මන්ට් ගෙසට් එකෙන් අරහා 1892 වසරේ දරන 18 අංක මේ the small town sanitary ordinance අරහා ඒකට වෙනම සභාවක් දීලා තිබුණා. බලන්න 1897 ඊට පස්සේ 1936
වසරේදී මාර්ච් මාස 27 වෙනි දින ගෙසට් පත්‍රිකාව හරහා කරයිවාගපත් වූ උප කාර්යාලයක් වෙනම පළාත් පාලන ආයතනයක් කොටාස 10ත් එක්ක ගෙසට් කරපු බව මේ රටේ සියලු දෙනාම දන්නවා. ඒ කියන්නේ 1897 පටන් ගත්තා 1936 වෙනම තවමත් ඒක මේ කොටාස වෙන් කරලා පළාත් පාලන ආයතනයක් තිබුණා. හැබැයි අවුරුදු 100ට පසු අවුරුදු 100න් පසුව ආර් ප්‍රේමදාසා එවකට ප්‍රයිම් මිනිස්ටර් එවකට පළාත් පාලන විශේෂයට භාරව හිටපු ආර් ප්‍රේමදාස මහත්මයා අපේ විපක්ෂ නායකතුමාගේ තාත්තා එදා එතුමාගේ ගෝලයව ශක්තිමත් කිරීමට ඕන විදියට ප්‍රාදේශ සභාව ඇති කරා. එහෙම ඇති කරන්නකොට අවුරුදු 100න් පස්සේ මේ සායින්තමරදු ගමට තිබිච්ච ඒ වරප්‍රසාදය අයිතිවාසිකම් සියලුම ඒගොල්ලෝ අරගෙන ප්‍රාදේශ සභාවක් පත් කරා. එතන සිට අද එනතුරු මේ ප්‍රශ්න විසඳලා නැහැ. නමුත් මේ දේශපාලන වශයෙන් එම අවස්ථාවකම දේශපාලඥයෝ විශේෂයෙන්ම මුස්ලිම් දේශපාලඥයෝ ගිහිල්ලා ඒ සායින්තමරදු ජනතාවට අරක දෙනවා මේක දෙනවා හෙට දෙනවා අනිද්දා දෙනවා කියලා ඒ රවට්ටුවා. ඒක ඒ ප්‍රශ්නය විසඳන්න ඕන කියලා කවුරුත් දන්න කරුණු. ඒ වගේම මම මේ අවස්ථාවේ මම සඳහන් කරන්න ඕන මේම තියෙද්දී රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා අපි මතකයි පෞගේ පාර්ලිමේන්තු මැතිවරණ සමයේදී ඒ ප්‍රාදේශ සභාවට ගිහිල්ලා එතුමා කිව්වා ඡන්ද ඉවර වුණාම මම දෙනවා ප්‍රාදේශ සභාවක් නගර සභාවක් කියලා කිව්වා. ඒ වෙලාවේ ඒ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් එක්ක සියලු මුස්ලිම් පක්ෂ එතන කටයුතු කරා. ඒ වගේම Honorable member, you have 1 minute left. No, please give me 2 or 3 minutes. I want to finish this. Please. I'll give you 2 minutes from the chair. No, because we have to extend the parliament. I won't finish this matter. Honorable Please member give can't me. do that. I am one of the party leader. කතා කරන්නකෝ. ඊට පස්සේ මම මෙතන සඳහන් කරන්න ඕන රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා කිව්වා ඡන්ද ඉවර වුණාම දෙනවා කියලා. දීලානේ. ඒ සම්බන්ධව කරුණු ටිකක් තියෙනවා මම ඕනනම් පස්සේ ඒක කතා කරන්නම්. ඊට පස්සේ පෞගේ ජනාධිපති සමයේදී අපේ වර්තමාන අග්‍රාමාත්‍යතුමා ඒ අවස්ථාව ගිහිල්ලා ඒ කතා කරනකොට ඒ ගම මුළු ගමෙන්ම එකතු වෙලා පල්ලි අරහා අපිට ප්‍රාදේශ සභාවක් ඕන කියලා නගර සභාවක් ඕන කියලා ඉල්ලනකොට එතුමා කිව්වා මේ ඊළඟ පළාත් සභා ඡන්ද එනකොට සභා 4කට මම ඡන්ද දිනනවා කියලා කිව්වා. ඒ වගේම බසිල් රාජපක්ෂ හිටපු එමෙතුමා ගිහිල්ලා එතුමා කිව්වා මම මේ ඡන්ද For the record, your time is up, but I'll give you 2 minutes to continue. දෙනවා කියලා. ඒ නිසා ඒ අනුව මම මේ සඳහන් කරන්න ඕන අපේ වර්තමාන අග්‍රාමාත්‍යතුමා මීටිමක් ඇඳවලා තිබුණා 2022 6 වෙනි දින. ඒ අවස්ථාවක ජනක බණ්ඩාර ඇමතිතුමා ඒ වගේම සියලු മന്ത്രിවරු නැගෙනහිර ආණ්ඩුකාරවරු සියලු දෙනාම වාඩි වෙලා මේ සම්බන්ධව කතා කරලා තීන්දුවක් ගත්තා. ඒ තීන්දුව අනුව 14/2/2020 ගෙසට් පත්‍රිකාවක් කරහා සායින්තමරදුවට වෙනම නගර සභාවක් පිහිටුවීමට ගෙසට් පත්‍රිකාව එළි වුණා. හැබැයි මම මෙතන සඳහන් කරන්න ඕන ඒ සභාව එන්නේ දැනට පවතින මානගර සභා කාලය අවසන් වෙන 2022/3/19 පස්සේ තමයි ඒ සභාව දෙන්න එතන ගෙසට් පත්‍රිකාවෙන් පළ කරලා තියෙනවා. හැබැයි තිබුණා කවුරුද එකඟ වුණා නැගෙනහිර පළාත් සභාවේ එකමතුව සම්මත කරා මේ සභාව දෙන්න ඕන කියලා. හැබැයි දේශපාල වාසී ගන්නට එක්සත් ජාතික පක්ෂයේ മന്ത്രിවරු මම දන්නවා සායින්ත මර්දුවේ කසාද බෙදලා ඉන්න മന്ത്രി ඒ වගේ මම කියන්නට ඕන
රංජන් රාමනායත් එක්ක ටෙලිෆෝන් එකේ ලස්සනට Honorable member, කතා please කරන wind up. ඒ ඇමති ඒ මන්ත්‍රීතුමිය ඒ අරහා ජාතිවාද ලෙස ඒකට කතා කරා. මෙන්න සහරාන්ට දුන්නා දැක්කයක් කියලා කිව්වා. බලන්න සාමාන්‍ය මේ මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් දෙනකොට ජනාධිපතිවරයා ඒ වගේ අගමැතිවරයා ඒ අදාළ අමතිවරයා දෙනකොට දේශපාල වාසියකට මේගොල්ලෝ කේ ගැහුවා. ඒක එක දෙයක්. ඒ නිසා ඒක පොඩ්ඩක් නතර වෙලා තියෙනවා. අපිට විශ්වාසයක් තියෙනවා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා Please wind up. හැබැයි මම මෙතන කියන්න කැමති වෙනවා ඊයේ පෙරේදා මේ සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමාගේ මේ මීටිමේදී මේ අපේ හිටපු හමුදාපතිවරයෙක් සරත් පොන්සේකා මම හොඳටම අගය කරන්න ඒ මන්ත්‍රීවරයා කියනවා දේශපාලන වාසියකටයි මේක දුන්නා කියලා මේ මුකුත් දන්නේ නැතුව සහරාන්ගේ උපන්ගම දන්නේ නැතුව සහරාන් කොහෙද කියලා දන්නේ නැතුව ඒ හිටපු අපේ සරත් ෆොන්සේකා අපේ ගරු මන්ත්‍රීතුමා කියපු එක අපිට ලොකු කනකාටුවක් වෙනවා. අපි අගය කරන මිනිහ. ඒ වගේ Thank you. No, no. අපේ I can't allow any more රත්නශ්‍රී time. අපේ You have taken 15 රත්නහාමුදුරු minutes of මට time. විනාඩියක් දෙන්න. I cannot. You have 12 minutes. I have given now 15 minutes to you. I can't give any more time. Please wind up. 1 minute more. Please wind up. මම ඉවර කරන්නම්. එතකොට ඉවරයිනේ මොකද කිසියක් වෙන්නේ නැහනේ. Wind up, please. Wind up. Wind up, please. ඊට පස්සේ තව මන්ත්‍රීවරු ඉන්නවා කතා කරන්න. රත්නහාමුදුරු දවසක් කිව්වා මගේ මොකද්ද මේ ප්‍රශ්න? මම එතුමාට පැහැදිලි කරා. ඒ කියන්නේ අවුරුදු 100කට තිබිච්ච සභාව නැති කරා දේශපාලන වාසියකට. ඒ දෙන්න බැරිව කියන්නේ කියලා මම එතුමාට මම පැහැදිලි කරාට පස්සේ එතුමා එනම් මීඩියාකට මේක කියන්න වැදගත් කරුණු කියලා කිව්වා. මම මේ අවස්ථාවකම ඉල්ලනවා අපේ සරත් පොන්සේකා මහත්මයා මේ සම්බන්ධව කතා කරපු එක විඩ්‍රෝ කරන්න ඕන කියලා මේ අවස්ථාවක දන්නවා කියනවා මම. ඒ වගේම Thank you, honorable member. මම මේ අවස්ථාවක අවංකවම I can't give you any more time, please, sir. නැවත ඒ සායන්ත මරුද ප්‍රාදේශ සභාව නගර සභාව ඩික්ලෙයාර් කරපු ගෙසට් නෝටිෆිකේෂන් එක බොහොම ස්තුතියි අමතුමා. අපේ ඊළඟට අධිපතිතුමායි අගමැතිතුමායි කටයුතු කරන්න ඕනේ ඉල්ලා සිටිමි. ගරු ජයන්ත හේරත් මැතිතුමා සම්බන්ධව අවස්ථාව. මේ බොහොම ස්තුතියි. ජයන්ත හේරත් මැතිතුමා. සභාගත කරන්න හරි හොඳයි. ජයන්ත හේරත් මැතිතුමා. The Voice of Parliament from TBC.